வணக்கம் வி ஃபார் யூ மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது கேட்காத தவளைகள். ஆமாங்க, அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ். நடிகர் ஜீவா சினிமாக்கு வந்து 21 வருஷம் ஆகுது. 2003 சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரவி மரியா இயக்கத்தில் வெளிவந்த ரொமான்டிக் காமெடி படம் தான் ஆசை ஆசையாய். அந்த படத்து மூலமாக தாங்க ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு நம்ம ஜீவா. ஆசை ஆசையாய் படத்தில் ஆரம்பிச்சு ராம், கற்றது தமிழ், சிவா மனசுல சக்தி, கோ, நண்பன், நீதானியன் பொன் வசந்தம், என்றென்று புன்னகைன்னு கமர்ஷியலி அண்ட் கிரிட்டிக்கலி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்தவர் தான் ஜீவா. ஜனவரி 31 இன்னைக்கு நடிகர் ஜீவாவுக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து 21 வருஷம் ஆகுதுங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் தருணத்துல தான் அவர் இன்னொரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ் என்ற மியூசிக் லேபிளை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த மியூசிக் லேபிளோட ஸ்பெஷல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கிற நிறையவே யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ யங் மியூசிஷியன்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், சிங்கர்ஸ்னு எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நிறையவே இன்னோவேட்டிவான மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஃப் ஃப்ராக்ஸ் மியூசிக் லேபிளோட லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு காலையில் சத்யம் சினிமாஸில் மிக பிரம்மாண்டமான ஒரு வகையில் நடந்தது. இந்த ஸ்பெஷல் ஒகேஷனில் ஸ்பெஷல் கெஸ்டாக யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி, கார்த்தி, விஷ்ணு விஷால், விஜய் ஆண்டனி, சந்தோஷ் நாராயணன், மிர்ச்சி சிவா, கலையரசன், ஆதவ் கண்ணதாசன், இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா, தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், இயக்குனர் மோகன்ஜி, நடிகர் ஜிதன் ரமேஷ், விவேக் பிரசன்னா, விச்சு மற்றும் பலர். முதல் பாடலை வெளியிட்ட சந்தோஷ் நாராயணன் ஸ்டேஜில் என்ன சொன்னாருன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி இது கேட்டு வந்தேன். யூஸ்வலாக வேணாம்னு சொல்லுவேன். இது பிகாஸ் there's a lot of musicians இருக்காங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஐ நோ தட் டெல்லி இது எப்படி எங்கே கொண்டு போகணும், விஷன் வந்து எவ்வளோ பெருசாக வேணா வைக்கலாம். இட்ஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ். அண்ட் எல்லாருக்கும் ரெவன்யூ க்ரியேட் பண்ணாமல் nobody will be happy. ஐ நோ தட் ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக ஜீவா சார்கிட்ட ஒரு நல்லத்தனம் இருக்குது. அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ எம் ஆல்சோ கிரியேட்டிங் a very big indie record label. Very soon we are launching very big across the world. I've actually built a big massive studio, one of the biggest studios in Chennai, only for indie music. அவங்க எல்லாருமே I'm going to give it for free and we're going to identify talent. டெஃபினட்டாக உங்களோட கம்பெனியோட I'll be happy to collaborate. அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து ஒரு மெட்ரோவில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். அதாவது ரொம்ப ஏழையாக இருந்து பணக்கார மாதிரி நடிக்க வேண்டியிருக்கும். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. லாட் ஆஃப் நான் டே டு டே நான் வந்து ஆர்டிஸ்ட் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி. அஃப்கோர்ஸ் இஃப் யூ கோ டு தி அதர் சைட் லைக் எடிட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்னால் ஒரு பயமான ஹசில் இது. அந்த ஹசில் வந்து I've been slogging for like almost 20 years now. அது வந்து அந்த ஹசிலில் என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேனோ, எப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு மொமெண்ட் கிடைச்சிருக்கும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆல்ரெடி இப்போ இங்கே சிவா வந்திருக்காரு. அவர் he was with மிர்ச்சி முன்னாடி. now he is a great actor. அவரோட ஃபிலிமுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ண வேண்டியது. தமிழ் படம் சொல்லி படம் வந்தது இல்லையா? ஸோ அப்போ அவர் வந்து he was so emotional, happy. என்னை கூட்டிகிட்டு போவார். அப்போ எனக்கு அதுலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. when somebody actually identifies you and tries to create a platform. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸி நம்ம, but there is just because Spotify எடுத்தீங்கன்னா is more than 400,000 songs coming in Spotify per week. ஸோ அந்த ஒரு 1 million சாங்ஸில் வந்து ஒரு 50 பாட்டு, அந்த 50 பாட்டுக்குள்ளேருந்து ஒரு 1 or 2 நியூ ஆர்டிஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட். இன்னைக்கு that's how it's working today. ஸோ அந்த ஆர்டிஸ்டாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருக்குது மியூசிக்கலி. அண்ட் அஃப்கோர்ஸ் த மியூசிக் மேன்ஷிப் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பயங்கரமாக ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணி ட்ரை டு கிரியேட் லேபிள். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்பனிங் பேரலி. ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக we will approach you or you can approach us. there will be a lot of back and forth. and ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து at the end of the day அவங்களோட மியூசிக் வந்து it should be reaching the masses and also அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ கிரியேட் ஆகும். இதை சுற்றி I think we have to plan our next 5 or 10 years. and I think my biggest song is
மை ஃபர்ஸ்ட் ஹிந்தி சாங். ஸோ அது என்ஜாய் என்ஜாமி வந்து இட் கனெக்டட் இருக்குது. அதை நாங்கள் பண்ணும்போது ஒன்றுமே யோசிக்கல. ஐ திங்க் லைக் ஒரு 10-15,000 ரூபா தான் செலவே பண்ணோம் அந்த பாட்டு பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வி ஷார்ட் அ வீடியோ வாட் எவர் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் வி நீட் டு ஹேவ் லைக் 10-15 பிக் ஆர்டிஸ்ட். அப்படி வந்ததுன்னா நம்ம ஒரு பஞ்சாபி பாப் சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீனாக கிரியேட் ஆகும். கிரியேட் ஆச்சுன்னா தென் ஸ்கை இஸ் த லிமிட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் யூ கேன் டெஃபினெட்லி மேக் இட் பிக். அதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசை. அதனால ஓடி வந்தேன். நான் மைக்கை பிடிங்கி இந்த மாதிரிலாம் நான் கூப்பிட்டு பேசுனதே இல்லை. கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணலாம். ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ டூ. அந்த நெவர் கெட் டெஸ்பரேட். தட்ஸ் வாட் ஐ கேன் சே ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்கேயாவது பண்ணது என்னைக்காவது ஒரு நாள் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபெல்ட் தட். பயங்கரமாக ஒர்க் பண்ணுங்க. அண்ட் யூ வில் ஃபைண்ட் யர் ஆடியன்ஸ். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கனெக்ஷன். அதுக்கு பின்னாடி ரொம்ப ஓடாமல் ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் அந்த வியூஸ்லாம் போட்டு காசு கொடுத்து முதல் நாள் 1 மில்லியன் வாங்கி அது இதுன்னு பண்ணி எல்லாம் இன்ஸ்டாகிராம் வீட்டில் வாங்கி அதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாமே நடக்கணும். ஸோ மியூசிக்கை நல்லா பயமாக கிரியேட் பண்ணுங்க. பீப்புள் லைக் ஜீவா. வி நீட் குட் பீப்புள் வித் இன்க்ரெடிபிள் ஸ்கில்ஸ் லைக் கார்பரேட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கை இஸ் லிமிட். நம்ம செம டேலண்ட். நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 லட்சம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஃப்ரம் மை சர்வே. பயங்கரமாக நம்ம ஒரு we can create a big genre for ourselves and all the best Jiva sir and the entire team. So you might know என்னோட show is coming on the 10th. I want to invite all of the artists. I'm going to give you tickets for the show. எவ்வளோ பேர் சொல்லுங்கள். Invite all the Hindi artists to the show. Sir, thank you sir, thank you. இதுதான் சார் அதாவது the success of the show is this one. So இந்த மனப்பான்மை தான். ஸோ சூப்பராக இருக்குது சார். வீடியோ வெரி குட். சூப்பராக. தேங்க் யூ கைஸ். என்னப்பா சவுண்டே காணோம். பத்தலப்பா கில்லா கேட்டுப்பா. பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. பயங்கரமாக உங்களுக்காக பாட்டு பாடியிருக்காரு. You want to say some few words? என் பேர் கிலாக்கி பியாலா இல்லை. அது ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஐயோ வாட்ஸ்அப் சென்னை என்ன கதை? அவ்வளோதான் நான் சத்தம். சென்னை நான் வாட்ஸ்அப் சென்னை என்ன கதை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசுறதுக்கு. நான் ஒரு காமன் பையன் தான். பெங்களூர் சிட்டி ரெப்ரசன்ட், தமிழை ரெப்ரசன்ட். ஏன்னா கதைன்னா 3 வருஷம் முன்னாடி இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட்டில் நான் ஒரு சுல்தான்பாளையம் ஒரு ஏரியா வந்துட்டு ஒரு ஹேட்டை கீழே போட்டு பாடுவோம். எவனா ஒரு 10 ரூபா போட்டா ஒரு டீ சாப்பிட்றதுக்கு. என் ஃப்ரெண்டு இங்கே இருந்தான். அவனுக்கு தெரியும் நான் மாட்டுறேன்னு. இன்னைக்கு பர்பரா ஃப்ளைட்டில் நிற்கிறோம் இங்கே தேட்டரில். நான் என்ன சொல்கிறேன்னா கதைன்னா இங்கே மாட்டுறேன்னா நான் ஃபாலோ யூர் ட்ரீம்ஸ், பேஷன், ஃபாலோ யூர் ட்ரீம்ஸ், பிலீவ் இன் காட். அதுதான் கதை. This thing happens and அவ்வளோதான். ஐம் சூப்பர் ஹாப்பி. புரியவை என்ற ஒரு பாட்டு என்ன கதைன்னா என் பற்றி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு. Recently I lost my grandmom December 22nd. She is in a better place. அதுக்கு தான் நான் இங்கே in a better place இருந்தேன். Rest in peace. ஸோ அதுதான் கதை, அதுதான் புரியவை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடிகர் ஜீவாவுடைய இந்த புது முயற்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி V4U மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.